ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு இரவு ஜெபம் எப்படி இருக்கணும்? அதோட ஒவ்வொரு பகுதியும் நம்ம மன அமைதிக்கு எப்படி உதவுது? வாங்க அத பத்தி தான் இப்ப நாம விளக்கமா பார்க்க போறோம். எந்த ஒரு இரவு ஜெபமோ பொதுவா ஒரு நாள் முழுக்க நம்ம சுமந்த பாரங்களை ஏத்துக்கிறதுலேருந்து தான் தொடங்கும். ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்ச பல விஷயங்கள பார்த்து நம்ம மனசு ரொம்ப பாரமா இருக்கும் இல்லையா? அந்த கவலை, மன அழுத்தம் எல்லாத்தையும் உணர்றது தான் இதுல முதல் படி. இந்த ஜெபத்தோட மைய கருத்தே ஒப்படைத்தல் தான். நம்ம மனசுல இருக்கிற எல்லா கவலை, பயம், வலி எல்லாத்தையும் அப்படியே தூக்கி இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். நம்ம பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சா எப்படி ஒரு நிம்மதி கிடைக்குமோ அந்த ஒரு உளவியல் விடுதலைய நோக்கியதுதான் இந்த படி. சரி, பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சாச்சு. இப்போ நாம என்ன தேடுறோம்? அமைதி. இந்த ஜெபத்தோட முதல் பகுதி அந்த குழப்பமான மனநிலையிலிருந்து ஒரு தெளிவான அமைதிக்கு எப்படி போறதுங்கிறத பத்திதான். இந்த ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்யுது. இதை இப்படி பாருங்களேன். ஒரு பக்கம் கவலை, பயம், வலி எல்லாம் இருக்கு. இதுதான் நம்மளோட இப்போதைய நிலை. இன்னொரு பக்கம் அமைதி, நம்பிக்கை, குணமாகிறது. இதுதான் நம்ம விரும்புற நிலை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி தான் இந்த ஜெபம் வேலை செய்யுது. ஜெபத்தோட அடுத்த கட்டம் அமைதிக்காக சில குறிப்பிட்ட விஷயங்களை கேக்குறது. இது வெறும் தனிப்பட்ட மன அமைதிக்கு மட்டும் இல்ல, நம்ம வீடு, நம்ம குடும்ப சூழல்னு எல்லா இடத்துலயும் அமைதி இருக்கணும்னு வேண்டிக்கிறது. இங்க கோரிக்கைகள் 2 விதமா இருக்கு. முதல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எல்லா பயமும் போகணும், அந்த இடத்துல அமைதி வரணும்னு கேக்குறோம். ரெண்டாவதா நம்ம வீட்ல இருக்கிற சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நம்ம வீடு ஒரு நிம்மதியான இடமா மாறணும்னு வேண்டிக்கிறோம். சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு அமைதி கிடைச்சாச்சு. இப்போ நம்ம கவனம் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி. ஆமாங்க, வரப்போற நாளுக்காக ஆசிர்வாதத்தையும் வழிகாட்டுதலையும் கேட்கறது தான் அடுத்த படி. நாளைக்கு என்னென்ன கேட்கலாம்? முதல்ல நம்ம வேலை, குடும்பம், படிப்புன்னு அன்றாட வேலைகள் எல்லாத்துலயும் சரியான வழிய காட்டச் சொல்லி கேட்கணும். ரெண்டாவதா அந்த நாள் முழுக்க நமக்கு ஆசிர்வாதமா அமையணும். கடைசியா ஒருவேளை ஏதாவது தோல்வி வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரத்துக்கான சக்தியை கொடுக்க சொல்லி வேண்டிக்கணும். ஜபத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குணப்படுத்துதல். இது உடம்புல இருக்கிற நோய்க்கு மட்டும் இல்ல, மனசுல இருக்கிற காயத்துக்கும் தான். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஆரோக்கியத்தையும், கண்ணீரோட இருக்கிறவங்களுக்கு ஆறுதலையும், நம்பிக்கை இழந்தவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் கொடுக்க சொல்லி கேக்குறது. சரி, எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டாச்சு. இப்போ கடைசியா நாம தூங்க போறோம். அந்த நேரத்துல நமக்கு என்ன தேவை? பாதுகாப்பு. இந்த ஜபத்தோட கடைசி பகுதி அந்த தெய்வீக பாதுகாப்பை பத்தி தான் பேசுது. முதல்ல நமக்கு கிடைக்கிற வாக்குறுதி ஒரு அமைதியான இரவு, எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா தூங்கணும். இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா? நிம்மதியான தூக்கம் மட்டும் போதாது, அது பயமில்லாத தூக்கமாவும் இருக்கணும். ஆமா, நம்ம தூக்கத்துல எந்த கெட்ட கனவோ பயமோ நம்மள அண்டக்கூடாதுன்னு இந்த ஜபம் உறுதிப்படுத்துது. நம்ம பாதுகாப்புக்கு இன்னொரு உத்தரவாதம் இருக்கு. அதுதான் தேவதூதர்களோட காவல். நாம தூங்குறப்போ தனியா இல்ல, நம்மள பாதுகாக்க அவங்க இருக்காங்கங்கிற நம்பிக்கை இது கொடுக்குது. இப்படி ஒரு அமைதியான, பாதுகாப்பான ராத்திரிக்கு பிறகு காலையில நாம எப்படி எந்திரிப்போம்? ஒரு புத்தும் புது நம்பிக்கையோட. நேற்றே பாரமெல்லாம் போயிருக்கோம், காலை பொழுது ஒரு புது தொடக்கமா இருக்கும். ஆக ஒரு இரவு ஜபங்கிறது இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம பாரங்களை இறக்கி வச்சு அமைதியை கேட்டு நாளைக்கு ஆசிர்வாதம் வாங்கி கடைசியா பாதுகாப்போட தூங்க போறோம். இப்படி ஒரு ஜபம் செஞ்சுட்டு தூங்கும்போது அடுத்த நாள் காலையில எவ்வளவு நம்பிக்கையோட எழும்ப முடியும்னு யோசிச்சு பாருங்க. நாளைக்கு காலையில அப்படி என்ன புது நம்பிக்கையோட நீங்க எழும்ப போறீங்க? நன்றி.